ஹாய் பிஹைண்ட் வுட்ஸ் வியூவர்ஸ், நான் உங்கள் கழுகு படத்தோட டைரக்டர் சத்ய சிவா பேசுகிறேங்க. என்னோடய சொந்த ஊர் வந்து மூணார். நான் அங்கேயே தான் படித்தேன். அங்கே படித்து முடிச்சுட்டு நான் சென்னைக்கு வரும்போது என்னோடய ஃபஸ்ட்டு ஆசை வந்து கேமரா அசிஸ்டண்ட் ஆகணும் அப்படின்றது தான். ஆனால் அது சரியான வாய்ப்பு கிடைக்காம அப்படியே வந்து அசிஸ்டண்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணேன். என்னோடய முதல் படம் வந்து தொலைபேசின்னு ஒரு படம். அது வந்து பாசியில் அவர்கிட்ட அசோசியேட்டாக பார்த்த பன்னீர்செல்வம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோடய படம் நேசின்னு ஒரு படம். இந்த 2 படம் முடிச்சுட்டு விஷ்ணுவர்தன் சார்ட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் கிருஷ்ணா அவர் கதை கேட்டுட்டு இருந்தார். ஸோ அப்போ வந்து நான் கிருஷ்ணா சார்கிட்ட இந்த கதையை சொன்னேன். அவருக்கு இந்த கதை கேட்டதுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அவர் வந்து சிட்டிலே இருந்ததுனால இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் கொஞ்சம் பயந்தார். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை சார். இப்போ நம்ம அங்கே ஒரிஜினலாக பாடி எடுக்கிறவங்க நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்கள் கூட நீங்கள் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் அவர் இதில் நிறைய இன்வால்மெண்ட் ஆக ஆரம்பித்தார். இன்வால்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அவரும் வந்தார். ஒரு 3-4 மாதம் இருந்தார். ஆரம்பத்தில் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன டெய்லி காட்டில் போகணும் வரணும் அப்படின் போது. அதுக்கப்புறம் போக போக அவருக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு. ஏன்னா இப்போ ஒரு ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ரசிகர்கள் வந்து ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது அவரும் புரிஞ்சுக்கிட்டு, ஸோ நம்ம ஏதாவது வித்தியாசமாக பண்ணால் தான் மக்களுக்கு பிடிக்கும். ஸோ வித்தியாசமாக பண்ணுறதுக்கான ஒரு கதை கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இதை கரெக்டாக பண்ணோம்னா பெரிய லெவலில் வரலாம் அப்படின்றதுக்காக அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படி ஆரம்பித்தது தான் இந்த படம். மூணாரில் வந்து நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. அந்த பாடியை எப்படி கொண்டு வருவாங்க இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ மூணாரில் சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நான் ஒரு கதைக்களம் கொண்டு போனேன்னா அது வந்து தமிழ் ரசிகர்களுக்கு புதுசாக இருக்கும். ஆனால் கொடைக்கானலில் சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச விஷயமா இருக்கும். அதனால கதைப்படி கொடைக்கானலில் சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது தான். ஆனால் எடுக்கப்பட்டது எல்லாமே மூணாரில். நான் சின்ன வயசுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷம் நான் மூணாரிலே தான் இருந்திருக்கேன். நான் நிறைய விஷயங்கள் இது மாதிரி பார்த்துருக்கேன். ஒரு தடவை ஸ்கூல் டூர் வந்த ஒரு வேன் ஒன்று மலையில் உருண்டுச்சு. ஸோ அதை கொண்டு வந்தது, அவங்களோட பேரண்ட்ஸோட வலி, இதெல்லாம் நான் ரொம்ப பார்த்து நானும் ஃபீல் பண்ண சில விஷயங்கள். ஸோ இதை வந்து மக்கள்கிட்ட விஷுவலாக படமாக இதை யாருமே காமிச்சதில்லை. எல்லாமே பேப்பரில் போட்டிருப்பாங்க, டிவியில் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் வந்திருக்கும். ஸோ இது ஒரு 2.5 மணி நேரம் படமாக காமிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தாக்கம் தான் இந்த கதை உருவானதுக்கு ஒரு காரணம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இப்போது எல்லா டைரக்டருக்குமே வந்து ஃபஸ்ட்டு படம் அவங்க சொந்த ஊரில் எடுத்தாங்கன்னா நிறைய வசதிகள் இருக்கும். ஸோ எனக்கும் யதார்த்தமாக அமைஞ்சது தான். நானும் முதல் படம் மூணாறுலேயே பண்ணணும்னு நினைக்கல. ஆனால் எனக்கு கிடைச்ச கதை அது ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. ஸோ நான் மூணாறுலேயே முழுக்க எடுத்ததுனால அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. கிடைக்காத லொக்கேஷனெல்லாம் பெர்மிஷன் கிடைச்சது. அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். கொடைக்கானலில் சூசைட் பண்ணிக்கிறவங்கன்னு காமிச்சோம்னா சும்மா டயலாகில் சொன்னால் நல்லா இருக்காது. ஸோ அதை வந்து விஷுவலாக காட்டணும். அப்படி காட்டணுன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் காட்டினா தான் மக்களுக்கு தெரியும், ஓகே இந்த சூசைடில் இவ்வளோ வலி இருக்குது, இவ்வளோ வேதனை இருக்குது அப்படின்னு சொல்லி. கதைப்படி 2 பேரும் சூசைட் பண்ணிப்பாங்க. அந்த சூசைட் பண்ணிக்கிட்ட பாடியை எப்படி எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்றத வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ் ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். அது எப்படின்னா, சில பாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் கூட போகாது, அந்த மாதிரி ஒரு குகைலாம் அதிலெல்லாம் போய் சொருகிக்கும். ஸோ அதை இவங்க எப்படி எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்றத நம்ம என்ன தான் பள்ளம்லாம் தோண்டி செட்டு மாதிரி போட்டு எடுத்தாலும் அது உள்ளே இறங்கும் போது ஃபுல்லாக கயிறு கட்டி தலை கீழே தொங்க விடணும். ஸோ அது வந்து கிருஷ்ணா என்ன சொன்னார்னா, நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அது டூப் போட்டு எடுக்கலான்னு தான் நினச்சேன். அவர் கிருஷ்ணா இல்லை வேண்டாம் நானே இறங்குறேன் அப்படின்னாரு. அது இல்லாமல் கிருஷ்ணா பாடியில் வந்து பாடி மவுண்ட்டுன்னு ஒரு கேமரா இருக்குது. அந்த கேமரா கட்டி தான் நான் கீழே தலைகீழே இறக்குனேன். ஸோ அவர் ஒரு 75 kg ப்ளஸ்
பாடி மவுண்ட் ஒரு 35 kg மொத்தம் உள்ள அவர் இறங்கி அதை எடுத்துகிட்டு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் வந்து கிருஷ்ணா அதை பொருட்படுத்தாமல் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அப்புறம் நிறைய இப்போ எல்லாமே வந்து ரொம்ப காடு மலை, அப்புறம் நாங்கள் போனதெல்லாம் ரொம்ப பனி. இது ஆர்டிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான். ஆனால் கூட வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸுக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்தது. அது பர்டிகுலராக லைட்மேனு எல்லாருமே, ஏன்னா ரொம்ப பனி, ரொம்ப மழை. ஸோ இதுக்கு மேலே நாங்கள் வேறு எக்ஸ்ட்ரா ரெயின் எஃபெக்ட்லாம் வச்சுருந்தோம். ஸோ இது வந்து ஷூட் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஷூட் பண்ணோன்னு சொல்லலாம். இன்னொன்று, இப்போ நம்ம நான் ஒரு இடத்துக்கு போனோன்னா அந்த இடத்துலையே வந்து இப்போ 2 நாளாக முடித்தோம் அப்படின்னா அது ஒரு சிரமமாக இருக்கும். ஃபஸ்ட்டு போனோம் பனி, ஐயோ நாளைக்கும் இங்கேயே போகணுமா அப்படின்னு யோசிப்பாங்கன்றதுக்காக நான் டே நைட்டு முடிச்சிருப்பேன். ஸோ அப்படி முடிக்கும் போது என்னாகும், யாருக்குமே ரெஸ்ட்டே கிடையாது. ஒரு டே நைட் போகும், ஒரு 2 மணி நேரம் தூங்குவோம், திரும்ப ஷூட்டிங் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எனக்கு எல்லாம் மனசுக்குள்ளே திட்டியிருப்பாங்க, அதான் உண்மை. இந்த படத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்னது, கதை சொல்லி ஓகே பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதி. அவருக்கும் சில காரணங்கள்னால இந்த படம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் நான் இந்த அலிபாபா படம் பார்த்துட்டு இருக்கும்போது அவரோட அந்த கெட்டப்பு, அந்த தாடி, ஸோ அவர் டைலாக் டெலிவரிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. ஸோ எனக்கு அப்போ தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம கிருஷ்ணா அவர்கிட்ட கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லி அந்த படம் பார்த்தேன். அதுக்கப்புறம் கற்றது களவு படம் பார்த்தேன். அதில் ராமேஸ்வரம், அதில் வந்து ஒரு ஃபைட் ஒன்று பண்ணியிருப்பார். அதில் வந்து ஒரு கோவிலிருந்து ஜம்ப் பண்ணி விழுந்து போகிறது, அப்புறம் அவரோட கண்ணில் ஒரு ஆக்ஷன், அந்த எமோஷன்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சது. ஸோ என்னோடய 2வது சாய்ஸ் கிருஷ்ணா தான் இருந்தது. கிட்டத்தட்ட நானும் கிருஷ்ணாவும் 1.5 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அந்த கதையில். இதை நிறைய ப்ரொடியூசர்கிட்ட சொன்ன, நிறைய பேர் பண்ணுற மாதிரி இருந்தது. கடைசியில் முடியாமல் பட்டியல் சேகர் ப்ரொடியூசர் அவரே பண்ணிட்டார். ஸோ அவருக்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். படத்தில் ஹீரோயின் பிந்து மாதேவி, அவங்கள வந்து நான் நேரில் கூட பார்க்கல. ஏன்னா வந்து எனக்கு 20ஆம் தேதி ஷூட்டிங், கடைசி 18ஆம் தேதி வரைக்கும் எனக்கு ஹீரோயின் கிடைக்கல. ஸோ பிந்து மாதேவின்னு ஒரு பொண்ணு ஃபோட்டோ காமிச்சாங்க. எனக்கு இருந்த எமர்ஜென்சியில் ஓகே பரவாயில்ல வர சொல்லுங்கன்னு சொல்லியாச்சு. மூணார் போய் நாங்கள் ஷூட் போய் 3ஆவது நாள் கழித்து அவங்க வந்தாங்க. ஒரு டைட்டாக ஒரு ஜீன், ஒரு டாப் போட்டுட்டு பார்த்தா எனக்கு என்னடா ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் காஸ்டியூமர், மேக்கப் மேன் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த கதைக்கான காஸ்டியூம் போட்டு மேக்கப் இல்லாமல் வித்தவுட் மேக்கப்பில் அவங்கள கொண்டு வர சொன்னேன். ஸோ அப்போ தான் மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. அந்த கதைக்கு, அந்த காஸ்டியூமுக்கு அவங்க நிஜமாகவே கரெக்டாக இருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நான் டெய்லி காலையில் ஃபஸ்ட்டு அவங்க ஃபேஸ் தான் பார்ப்பேன். ஏன்னா எல்லா ஹீரோயினும் வந்து மேக்கப்புன்ற ஒரு விஷயத்த தவிர்க்கவே முடியாது அவங்களால. அவங்களுக்கே நிறைய கோபங்கள் வந்திருக்கும். அது வெளியில் எனக்கு தெரியாமல் நிறைய சொல்லியிருக்கலாம், மேக்கப் இல்லாமலே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. கடைசியில் ஆடியோ ஃபங்க்ஷன் அன்னைக்கு விஷுவல் பார்த்துட்டு அவங்க ஓடி வந்து கட்டி பிடிச்சி சொன்னாங்க, நான் இந்த அளவுக்கு அழகாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி. ஸோ ஒரு டைரக்டரோட ஒரு ஃபீலிங்கை வந்து ஆர்டிஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க நிஜமாகவே அழகாக தான் தெரிவாங்க. அது இல்லாமல் எந்த டைரக்டருமே வந்து ஆர்டிஸ்ட்டை அசிங்கமாக காட்டணும்னு நினைக்கவும் மாட்டாங்க. இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை, அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்புறம் இந்த படத்தில் கருணாசு, தம்பிராமையா, ஜெயபிரகாஷ், இவங்க 3 பேரும் ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணுறாங்க. அதுலேயும் ஜேபி பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த படத்தில் வந்து அவர் கேரக்டரை யாராலையுமே ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. இவர் ஒரு மாதிரி சைலண்டாக போகக்கூடிய ஒரு ஆள். ஸோ அவரோட கேரக்டர் தான் இதில் வந்து திரைக்கதையில் ஒரு திருப்பு முனைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தம்பிராமையா, கருணாஸ். இப்போ தம்பிராமையா வந்து மைனாவுக்கு அப்புறம் ரொம்ப எதிர்பார்க்கிற ஒரு நடிகர். ஸோ அவர் மைனாவை விட நிறைய ஹியூமரான விஷயங்கள் இதில் நிறைய பண்ணியிருக்காரு. இதில் இன்னொன்று வெறும் ஹியூமர் மட்டும் போகாமல் அவர்கிட்ட வந்து ஒரு பெயின் இருக்கும் அந்த கேரக்டரில். அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி கவுண்டமணி செந்தில் காம்பினேஷன் மாதிரி இதில் வந்து தம்பிராமையா, கருணாஸ் அவரோட காம்பினேஷன் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இன்னொன்று, நம்ம எடுத்துக்கிட்ட கதைக்களம் வந்து பாடியை ரெக்கவரி பண்ணுறவங்க. ஸோ அதே நம்ம பணம் எடுக்கிறாங்க, போகிறாங்க, வராங்க அப்படின்னா மக்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். அப்படின்றதுனால இது அவங்க பாடியை எடுத்து மேலே கொண்டு வர்ற ஒவ்வொரு அசைவுகளுமே வந்து ரொம்ப காமெடியாக இருக்கும். அது அவங்களுக்கு அது வேலையாக தெரியும், நமக்கு அது வந்து ரொம்ப காமெடியாக தெரியும். ஸோ படமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வரைக்குமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக சிரித்து போகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தான் இது.
இது எல்லாரும் சொல்கிற மாதிரி புது கதை அப்படின்னு நான் சொல்லலை. கண்டிப்பாக ஆனால் புது கதைக்களம், ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப புதுசாக இருக்கும். இப்போ ஹீரோவோட வேலையும் சரி, ஹீரோயின் வந்து ஒரு டீ ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு, அந்த டீ ஃபேக்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே புதுசாக பார்ப்பீங்க. ஏன்னா நம்ம டெய்லி டீ பவுடர் யூஸ் பண்ணுறோம், டீ குடிக்கிறோம். அடுத்து விஷுவலாக அது டீ எப்படி ரெடி ஆகுது, அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஜெயபிரகாஷ் பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டா அவங்களுக்கு ஈக்குவலாக ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கிற ஒரு ஆள். ஸோ அது இல்லாமல் அவங்க போடுற காஸ்டியூம், இப்போ நம்ம மூணாறு கொடைக்கானல் இங்கெல்லாம் டூர் போகும்போது நம்ம போடுறது என்ன, ஒரு ஜர்க்கின்னு ஒரு ஸ்வெட்டர் இப்படி போடுவோம். ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்குன்னே பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ எஸ்ஏ சந்திரசேகர் அவர் கேட்கும்போது தான் இந்த காஸ்டியூம் அப்படியே பழசாக வாங்கிட்டு வந்தீங்களா இல்லை வாங்கிட்டு வந்து பழசாக்குனீங்களான்னு கேட்டார். ஸோ அந்தளவுக்கு ஸ்பெஷலாக இருக்கும். எல்லா கேரக்டரும் புதுசாக இருக்கும். கண்டிப்பாக கதை அப்படின்றது ஒரு திருடன் போலீஸ் அப்படின்ற மாதிரி சுற்றினாலும் விஷயங்கள் உள்ளுக்குள்ளே கொண்டு போயிருக்கிற திரைக்கதை வந்து நிஜமாகவே ரொம்ப புதுசாக இருக்கும், ரொம்ப சுவாரஸ்யம்.